Hi friends, welcome to Super Beauty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது charcoal mask வந்து எப்படி யூஸ் பண்றது, நான் என்ன பிராண்ட் வந்து யூஸ் பண்றேன், இந்த மாஸ்க் வந்து யூஸ் பண்றனால வந்து என்ன பெனிஃபிட் அப்படிங்க வந்து ஒன் பை ஒன்னா வந்து நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சூப்பர் பியூட்டி டிப்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா பாருங்க. அப்பதான் என்னோட புது வீடியோஸ் எல்லாத்தையும் உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ லாக்டவுன் டைம்ல வந்து நம்ம எங்கேயும் வெளியே போக முடியறது இல்ல. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா கவலைப்படாதீங்க. லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் மான்சப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சார்கோல் மாஸ்க் தான் வந்து ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஏன் வந்து இந்த பிராண்ட் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து நிறைய ரிவ்யூஸ் படித்து பார்த்து நிறைய ரிசர்ச் பண்ணி தான் வாங்குவேன். டக்குன்னு வந்து போயிட்டு ஒரு ப்ராடக்ட்டை வந்து சீக்கிரம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன். ஸோ அப்படி தேடி தேடி பார்த்ததில்ல. சார்கோல் மாஸ்க் வந்து சீப்பாக நிறைய கிடைக்கிது. பட் இதுதான் வந்து நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணது, குவாலிட்டியாகவும் இருக்குது, நல்லா வந்து நமக்கு க்ளோயிங் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிவ்யூஸ் படித்து பார்த்து தான் வாங்கினேங்க. ஸோ இதோட லிங்க் வந்து இப்போ நான் கொடுக்க முடியாது. ஆன்லைன் ஷாப்பிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேங்க. ஸோ தேவையான அளவுக்கு வந்து நம்ம சார்கோல் மாஸ்க் வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அளவாக எடுத்துக்கோங்க, பத்தலைனா கூட மறுபடியும் போட்டுக்கலாம். நிறைய எடுத்துகிட்டா வந்து வேஸ்ட் ஆயிரும். ஸோ அது கூட வந்து நம்ம ஒரு ப்ரஷ்ஷும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணிடணுங்க. அதுக்கப்புறமா வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணணும். ஸோ ஒரு லேயர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா நம்ம பீல் ஆஃப் பண்ணி வந்து நம்ம எடுக்க முடியாது. ஸோ வந்து ஒரு தடவை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலேயும் இன்னொரு லேயரும் வந்து திக்காக அப்ளை பண்ணிடுங்க. ஸோ திக்காக அப்ளை பண்ணும்போது வந்து நம்ம ஈஸியாக வந்து பீல் ஆஃப் பண்ணி எடுக்கலாம். ஃபேஸும் வந்து நல்லா பிரைட் ஆகும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு பார்த்திங்கன்னா வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டர் ரிசல்ட் வந்து கிடைக்குங்க. நமக்கு வந்து அவசரமாக எங்காவது கிளம்பணும், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும், ஃபேஷியல் பண்ண டைம் இல்லை அப்படிங்கும்போது வந்து முன்னாடி நாள் இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃபேஷியல் பண்ண மாதிரியே ஃபேஸ் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்குங்க. ஸோ ஃபேஸ் பேக் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அந்த அன்னைக்கு நைட்டு வந்து எதுவுமே க்ரீம் அந்த மாதிரி எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆஸ் யூஷுவல் ஃபேஷியல் பண்ணால் வந்து ஃபாலோ பண்ணுற அதே இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இது வந்து எல்லாத்துனாலையும் வந்து நார்மலாக அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸில் தான் வந்து இருக்குங்க. ஸோ நம்ம வாங்கி வச்சுட்டா தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூப்பரான ஒரு மாஸ்க்குங்க. ஏன் வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னா, எனக்கு அது பீல் ஆஃப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வலி வந்து தாங்க முடியாது, நல்லா ஸ்கின் வந்து வலிக்கும். ஸோ அந்த இது மட்டும் என்னால் தாங்க முடியாதுங்கிறக்காக நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் க்ளோயிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே க்ளோயிங் ஆகுங்க. அதுலலாம் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ நான் பர்சனலாக வந்து அது ஃபுல்லாக மூஞ்சியில் வந்து ஸ்டிக் ஆகிட்டு நம்மளுக்கு வந்து எடுக்கும்போது வந்து ரொம்ப வலிக்குது அப்படிங்கிறக்காக வந்து நான் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டேன். ஏதோ ஒரு நாளைக்கு அவசர டைமில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இதை வந்து நல்லா திக் லேயராக அப்ளை பண்ணி முடிச்சுட்டு ஒரு 20 to 30 minutes வரைக்கும் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆகி நம்ம முகத்தில் வந்து நல்லா இழுத்து பிடிக்கும், டைட் ஆகி ஸ்கின் வந்து நல்லா டைட்டாகி இழுத்து பிடிக்கிற அந்த டைம் வந்து ஃபேஸ் தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம அதை வந்து பீல் ஆஃப் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டேன். நான் வந்து ஒரு 30 minutes கழித்து வந்து உங்களுக்கு நான் வந்து பீல் ஆஃப் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 30 minutes ஆயிடுச்சு. ஃபேஸ் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நம்ம வந்து பீல் ஆஃப் பண்ணும்போது மேலே ஹெட் சைட்லேருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நம்ம பிரித்து எடுத்துகிட்டு வரணுங்க. ஸோ மாஸ்க் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த ஃபேஷியல் பேண்ட் வந்து போட்டுக்கோங்க. ஃபேஷியல் பேண்ட் வந்து உங்கள்கிட்ட இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு கர்ச்சீஃப்னால அந்த 4 இதாக மடித்து அதை வந்து அடியில் வச்சு ஒரு கிளிப் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாஸ்க் வந்து முடியில் பட்டுருச்சு அப்படின்னா வந்து நம்ம பீல் ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கு வலி தாங்க முடியாது. அதுவும் இல்லாமல் ஹேரும் வந்து ரொம்ப அப்படியே ஸ்டிக்கியாக ஒரு மாதிரி ஆயிரும். பீல் ஆஃப் பண்ணுறதை நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா என் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்திருக்கும். எனக்கு வந்து அது இழுக்கும்போது வந்து பெயின் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபேஸ் எவ்வளோ பிரைட் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். சூப்பர் பிரைட் ஆயிடுச்சு. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃபேஸ் எவ்வளோ வந்து பிரைட் ஆயிடுச்சு, நல்லா க்ளோயிங்காக தெரியுது பாருங்கள். ஃபேஷியல் பண்ண மாதிரியே வந்து ஒரு பிரைட்னஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து ஃபேஷியல் பண்ண முடியாத டைமுக்கு வந்து நம்ம இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பெயின் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரை ஆயிரும். ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப சூப்பராக பிரைட் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்களுக்கு அடுத்து என்ன வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டென்ட் கொடுங்க கமெண்ட்ஸில். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சூப்பர் பியூட்டி டிப்ஸ். அடுத்த வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.